கடந்த வகுப்பில் நாம் வாட் இஸ் அன் அட்வர்ப், டெஃபனிஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் பார்த்தோம். இந்த வகுப்பில் அட்வர்ப்ஸ் எப்படி வருகிறது, எப்படி நாம் ஃபார்மேஷன் செய்வது, அட்ஜெக்டிவிலிருந்து எப்படி அட்வர்பை கம்பேர் பண்ணுவது, மாற்றுவது, அந்த அட்வர்பை எப்படி உருவாக்குவது போன்றவற்றை மிக விரிவாக பார்க்கலாம். உங்களுக்காக இன்றைய வகுப்பை எடுப்பது டாக்டர் ஆர் குணசேகரன். தட் இஸ் அட்வர்ப்ஸ் பார்ட் 2 அண்டர் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் a foundation course given by டாக்டர் ஆர் குணசேகரன். வெற்றி வெல்கம்ஸ் யூ ஆல். முதலாவதாக அட்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் அட்வர்ப்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஸ் அட்வர்ப், அதாவது அட்ஜெக்டிவை அட்வர்பாக மாற்றுவது. உதாரணமாக ஒன்று, முதல் உதாரணம், லவுட் என்பது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த வாக்கியத்திலே நான் கூறுகிறேன், he spoke in a loud voice. அட்ஜெக்டிவ். அதுவே don't talk so loud என்று கூறும்போது, don't talk so loud என்று கூறும்போது அந்த லவுட் என்பது அட்வர்பாக மாறுகிறது. இரண்டாவது, ஃபாஸ்ட். ராமா இஸ் அவர் ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் என்பது இங்கே அட்ஜெக்டிவ். அதுவே ராமா கேன் ஃபவுல் ஃபாஸ்ட் என்று மாற்றும்போது அட்வர்பாக மாறுகிறது. மாணவர்களே, மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். He spoke in a loud voice. இங்கே லவுட் என்பது அட்ஜெக்டிவாக வருகிறது. ஏனென்றால் அதுக்கு அடுத்து என்ன வருகிறது? வாய்ஸ். லவுட் வாய்ஸ். A noun, voice, adjective which qualify the noun. Don't talk so loud. இது கடைசியாக வருகிறது adverb. Don't talk so loud. This adverb qualify the verb. So adverb qualify the verb. ஆக அடுத்து மூன்றாவதாக பெஸ்ட். He is the best boy in this class. பெஸ்ட் என்பது இங்கே அட்ஜெக்டிவ். இதுவே அட்வர்பாக மாற்றும் பொழுது he behaves best என்று சொன்னால் அட்வர்பாக மாறும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். adjective which qualifies a noun, adverb which qualifies a verb. இங்கே உதாரணத்திற்கு quick, early, high, only, better, much என்ற வார்த்தைகளை குறிப்பிடுகிறேன். என்னுடைய தமிழாக்கம் குயிக் விரைவு, ஏர்லி ஆரம்பம், ஹை உயர், ஒன்லி ஒரே, பெட்டர் சிறந்த, மச் மிக. ஏர்லி ஆரம்பம். ஓகே, இப்பொழுது நாம் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் அட்வர்பை பார்க்கலாம். அதாவது வினை உரி சொற்களின் ஒப்பீட்டு அளவுகள். வினை உரி சொற்களின் ஒப்பீட்டு அளவுகளை பற்றி பார்க்கலாம். Some adverbs like adjective have 3 degrees of comparison. Some adverbs like adjectives have 3 degrees of comparison. பெயரடை போன்ற சில வினையுரி சொற்கள் 3 டிகிரி ஒப்பீட்டுகளை கொண்டுள்ளன. அவர்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக டைப் 1, அதாவது
இங்கே உதாரணங்கள் ஃபாஸ்ட், லாங், ஹார்ட், சூன். இந்த அட்வர்ப் வார்த்தைகள் நாம் எப்படி கம்பேர் செய்கிறோம்? பை ஆடிங் இஆர் அண்ட் இஎஸ் என்று சேர்க்கும் பொழுது அது கம்பேரிட்டிவாக மாறுகிறது. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவாக மாறுகிறது. ஃபாஸ்ட் என்பது வேகமாக, லாங் நீளமாக, ஹார்டு கடினமான, சூன் விரைவில். இப்பொழுது அதை பொருத்தி பார்க்குவோம். இப்பொழுது பாருங்கள், ஃபாஸ்ட் என்ற சொல்லு அட்வர்ப் இஆரை சேர்க்கும் பொழுது ஃபாஸ்டராக மாறுகிறது. அதுவே இஎஸ்டி சேர்க்கும் பொழுது ஃபாஸ்டஸ்ட் என்று மாறுகிறது. கம்பேரிட்டிவ். ஃபாஸ்டஸ்ட் is more fast than faster. Faster is more fast than fast. Same way, long, longer, longest. ER, EST சேர்க்கப்படுகிறது. Hard, harder, hardest. Soon, sooner, soonest. ER, EST இங்கே ஆட் செய்யப்படுகிறது. Type 2, adding more and most. அதாவது more and most முன்னாலே பொருத்தி இதை கம்பேரிசன் செய்யலாம். உதாரணமாக 2, swiftly, skillfully, 2 அட்வர்ப். அதாவது swiftly வேகமாக, skillfully திறமையாக. இப்பொழுது நான் மோர் அண்ட் மோஸ்டை இதில் பொருத்தி பார்க்கிறேன். சரியாக பாருங்கள். ஆடிங் மோர் அண்ட் மோஸ்ட். ஸ்விஃப்ட்லி என்பது அட்வர்ப். ஐ எம் ஆடிங் மோர் ஸ்விஃப்ட்லி, மோஸ்ட் ஸ்விஃப்ட்லி, ஸ்கில்ஃபுல்லி, மோர் ஸ்கில்ஃபுல்லி, மோஸ்ட் ஸ்கில்ஃபுல்லி. அப்போ மோரை விட மோர் எஃபெக்டிவ் மோஸ்ட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸை பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ், அதாவது வினைவரி சொற்களின் உருவாக்கத்தை பற்றி பார்க்கலாம். எப்படி உருவாக்குவது? 1, அட்வர்ப்ஸ் பை ஆடிங் ly to adjective. நாம் இருக்கின்ற அட்ஜெக்டிவ் என்ற வார்த்தையில், ஆங்கில வார்த்தையில் ly என்று சேர்ப்பதன் மூலம் அதை அட்வர்பாக மாற்றலாம். உரிச்சொற்களுக்கு ly சேர்ப்பதன் மூலம் வினை உரி சொற்களாக மாற்றலாம். உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, தயவு செய்து கவனிக்கவும். இங்கே இடதுபுறம் கொடுத்திருப்பது அட்ஜெக்டிவ், வலதுபுறம் கொடுத்திருப்பது அட்வர்ப். இடதுபுறம் கிளவர், கிளவர் அட்ஜெக்டிவ், வைஸ் அட்ஜெக்டிவ், கைண்ட் அட்ஜெக்டிவ், ஃபூலிஷ் அட்ஜெக்டிவ், குவிக் அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். அதாவது கிளவர் புத்திசாலி, வைஸ் பாண்டித்யம், கைண்ட் கருணை, ஃபூலிஷ் முட்டாள், குவிக் விரைவு, பியூட்டிஃபுல் அழகு. இதை சிம்பிளி பை ஆடிங் ly நாம் அட்வர்பாக மாற்றலாம், வினை உரி சொல்லாக மாற்றலாம். பாருங்கள், கிளவர்லி, கிளவர் பிகம்ஸ் கிளவர்லி, வைஸ் பிகம்ஸ் வைஸ்லி, கைண்ட் பிகம்ஸ் கைண்ட்லி, ஃபூலிஷ் பிகம்ஸ் ஃபூலிஷ்லி, குயிக் பிகம்ஸ் குயிக்லி, அண்ட் பியூட்டிஃபுல் பிகம்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஆக இங்கே அட்ஜெக்டிவ் அட்வர்பாக மாற்றப்படுகிறது. எப்படி? பை ஆடிங் ly. இரண்டாவது, வகை by adding ILY by dropping Y of adjective. அட்ஜெக்டிவ் என்ற வார்த்தையில் உள்ள ஒய்யை நீக்கிவிட்டு
அதற்கு பதிலாக ILY என்று சேர்த்தோம் என்றால் நமக்கு அட்வர்ப் கிடைக்கிறது. உதாரணத்திற்கு இங்கே 3 உதாரணம் கொடுத்திருக்கிறேன். ஹாப்பி சந்தோஷம், ரெடி தயார் நிலை, ஹெவி கனமான. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், ஹாப்பி என்பதில் உள்ள ஒய்யை ரிமூவ் செய்துவிட்டு ஐ ஆம் ஆடிங் ILY, ஹாப்பிலி அட்வர்பாக மாறுகிறது. சிங்கிள், சிங்கிலி, அதாவது ஹெவி, ஹெவிலி கனமான. மறுபடியும் குறிப்பிடுகிறேன், ஒய்யை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ILY சேர்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அட்வர்பாக மாறிவிடும். மூன்றாவது வகை, by changing into Y instead of E of an adjective. அதாவது கடைசியில் உள்ள E என்ற எழுத்தை எடுத்துவிட்டு ஒய்யை சேர்த்தோம் என்றால் அது அட்வர்பாக மாறிவிடும். உதாரணமாக சிங்கிள் என்பது ஒரு அட்ஜெக்டிவ். அதை அட்வர்பாக மாற்றுவதற்கு சிங்லி, அதாவது ரிமூவ் E and Y, சிங்லி ஒற்றை. டபுள் E ரிமூவ் செய்துவிட்டு ஒய் ஆட் பண்ணோம்னா டபுளி என்ற இரட்டை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆக இது மூன்றாவது வகை. மாணவர்களே, some adverbs are made up of a noun and qualifying adjectives as sometimes, சில சமயம், meantime, இதற்கிடையில், meanwhile, இதற்கிடையில், yesterday, நேற்று, midway, நடுவழி, otherwise, இல்லையெனில். ஆக some adverbs are made up of a noun and qualifying adjectives. அதற்கு இது உதாரணங்கள். மூன்றாவதாக, some adverbs are compound of, on and a noun as. உதாரணம், a food நடந்து, அதாவது weekend to a bed ஒரு படுக்கை, asleep உறக்கத்தில், about பற்றி, away தொலைவில். இது மூன்றாவது வகை. நான்காவது, compounds of some preposition and a noun. Compounds of some preposition and a noun. Be times, நேரமாக இருங்கள். Besides, தவிர. Today, இன்று. Tomorrow, நாளை. Overboard, மிகைப்படுத்தி, மிகையான. அடுத்து ஐந்தாவதாக, compounds of preposition and an adjective. Abroad, வெளிநாட்டில். Along, சேர்த்து. Loud, உரத்த. A new, புதிய, ஒரு புதிய. Behind, பின்னால். Below, கீழே. Beyond, அப்பால். அடுத்து ஆறாவதாக, compound of preposition and an adverb. Within, உள்ளே. Without, இல்லாமல். Before, முன்பு. Beneath, கீழே. ஆக இவை அனைத்தும்
அட்வர்பும் எவ்வாறு உருவாக்கின்றன, எவ்வாறு கன்வெர்ட் செய்வது என்பதை பற்றி விரிவாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டீர்கள் என்றால் அட்வர்பை பற்றி உங்களுக்கு எந்த விதமான டவுட் வராது. நீங்கள் இந்த அட்வர்ப் 1 அட்வர்ப் 2 என்ற இரு லெசன்களை திரும்ப திரும்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அடுத்த வகுப்பில் அடுத்த லெசனை பற்றி பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஆர் குணசேகரன்.